ஏண்டி என்னடி துணிமணிலாம் எடுத்து வச்சிட்டு இருக்க? அம்மா காலையில் ஃபோன் பண்ணாங்க ஊருக்கு வாங்கன்னு, அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அம்மா ஃபோன் பண்ணாளா? நல்ல வேலையை கெடுத்தியா? ஊருக்கு போறேன்னு யார்கிட்ட சொன்ன? கிளம்பிக்கிட்டு இருக்க நீ? அவர்கிட்ட காலையிலே கேட்டாத்த, அவர் தான் போக சொன்னாரு. அவங்கிட்ட கேட்டியா? அவங்கிட்ட கேட்டு போனா நான் எதுக்கு இந்த வீட்டில் பெரிய மனுஷன் இருக்கேன்? நீ என்கிட்ட எல்லாம் கேட்டிருக்கன்னு? ஊருக்குள்ள எங்க போனாலும் என்னை கேட்டு தான் போனேன். பைய எடுத்து வச்சுட்டு வீட்டு வேலையை போய் பாரு. நான் கிளம்பி போக தான் போறேன். என்னடி சொல்லிட்டு இருக்க? நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட வீம்பா பேசிட்டு இருக்க. நோய் அதை தூக்கி வச்சுட்டு போடி வேலையை பாரு. பிரியா, என்னங்க அத்தை? என் மக வருது, போய் சிக்கன் வாங்கிட்டு வந்து சமையல் பண்ணு. யாரை கேட்டு அவங்க இங்க வராங்க? யாரை கேட்டு என் மகன் இந்த வீட்டுக்கு வரணும்டி? சொல்லு பாப்போம். என்ன கேட்கணும் அத்தை? இந்த வீட்டுல நானும் தானே வாழ வந்திருக்கேன், இந்த வீட்டுல நானும் இருக்கேன். என்னை கேட்டு வரணும் உங்க மக. உன்னை எதுக்குடி என் மக கேட்கணும்? உன்னை கேட்டு என் மக இந்த வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. சொல்ற வேலையை மட்டும் நீ போய் செய்ய. இப்ப என்னதான் நடக்குது? தெரு வரைக்கும் உங்க சவுண்டு கேட்குது. அண்ணி, நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வரும்போது யாரையுமே கேட்க வேணாம், வரலாமா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது மட்டும் ஒவ்வொருத்தவங்களா கேட்டு போகணுன்னா எப்படி அண்ணி? நான் எங்கள் அம்மாட்ட பேசிக்கிறேன் பிரியா, நீ போயிட்டு வா உங்கள் அம்மா வீட்டுக்கு. இல்லை அண்ணி, நான் இன்னொரு நாள் போய்க்கிறேன். அம்மா, உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்காம்மா? மகளையும் மருமகளையும் ஒன்றா பாரு, ஒரே மாதிரி பாரு. நான் எத்தனை டைம் சொல்கிறதுமா? ஒருத்தி வந்துட்ட, மகளையும் மருமகளையும் ஒன்னா பார்த்தா என் தலை மேல ஏறி உட்காந்து மிளகா அரைச்சிட்டு போயிடுவாளுங்க. போடி. அந்த காலத்திலே உன்னையெல்லாம் திருத்த முடியாது.